ஹலோ எவ்ரிவன், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மேக்கப் டியூட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து பேபி ஷவர் மேக்கப்புக்கு நம்மளை புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கோட ரெக்யூர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ஃபினிஷ்டு மேக்கப்பாக இருக்கணும். ரொம்ப ஸ்கின் ஃபினிஷ்டு மேக்கப்பாக இருக்கணும். ரொம்ப ஆக்வர்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான் இவங்களுடைய ரெக்யூர்மெண்ட். நான் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு சாரீ ட்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இவங்களுக்கு ஃபேஸ் ப்ரெப்பிங்லாம் பண்ணேன். சாரி, அது வீடியோ எடுக்க முடியல. ஸோ வந்து இவங்களுக்கு நான் ஃபேஸ் ப்ரெப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி அவங்களோட டார்க் சர்க்கிள்ஸ், அண்டர் ஏரியா இதெல்லாமே வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன். இவங்க ஃபேஸில் பெருசாக வந்து டிஸ்கலரேஷன் கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மைல்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். மைல்டாக யூஸ் பண்ணிட்டு நெக் ஏரியா எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு அந்த அண்டர் ஐ மீன் அந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை ஹைட் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்கின் ஷேட்லேயே ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணி அதையும் நல்லா நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வந்து அவங்களுடைய ஃபேஸ், நெக்கு, காது எல்லா இடத்துலையுமே வந்து நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து நான் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் பேஸ் வந்து நம்மளுக்கு நல்லா செட் ஆகும், பர்ஃபெக்டாக நிற்கும். அங்கங்கே டிஸ்கலரேஷன் அப்படியே இருக்குது, இல்லை நம்ம கன்சீலர் சரியாக பிளெண்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம பேஸ் சரியாக வராது. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கலரேஷன்லாம் ஹைட் பண்ணி கரெக்ஷன், அவங்க ஃபேஸை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் பேஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஹேர் பண்ணுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஹெட் பேண்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் நான் நல்லா நீட்டாக இது பண்ணிக்கிறேன். ஹெட் பேண்ட் தான் யூஸ் பண்ணுமானா இல்லை, ஒரு கிளிப் மாதிரி கூட அப்படியே ரவுண்டாக வச்சு இப்படி எடுத்து விட்டுக்கலாம். சின்ன பாப்பாலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து நான் மேக்கோடைய ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நான் டாட்டாக அவங்க ஃபேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அவங்களோட நெக் ஏரியா, காது ஏரியா, ஃபேஸு எல்லா இடமே ஓவராலாக எல்லாமே நான் கவர் பண்ணிக்கிறேன். நெக்கில் நான் கவர் பண்ண மாட்டேன். நெக்கில் வந்து டிஸ்கலரேஷன் இருக்குது, ஃபேஸோட நெக் கொஞ்சம் இதுவாக இருக்குது, இல்லை நம்ம ஆல்ரெடி அங்கே கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து நெக்லேயுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவேன், இல்லைன்னா அது தேவையில்லை. ஸோ ஃபுல்லாக டாட்டாக வச்சுட்டு நான் வந்து பியூட்டி பிளெண்டர் வச்சு இது எல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளெண்டர் பார்த்தீங்கன்னா வாமியாவுடையது. வாமியாவோட பிளெண்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து சும்மா எல்லோரும் இன்ஸ்டா ரீல் போடுறாங்க, நல்லாயிருக்கு, எல்லோரும் அதையே போடுறாங்க அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. உண்மையாகவே நான் வாங்கினது, பட் அந்த மாதிரி ஒரு இது அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் பார்த்தா வாங்கினேன். பட் இது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஒர்க் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சூப்பரான பிளெண்ட் ஆகுது. எவ்வளோ ஒரு ஹை கவரேஜ் இருக்க ஃபவுண்டேஷனுமே நல்லா அது பிளெண்ட் பண்ணுது. நீங்கள் ரொம்ப வந்து ஹார்ஷாக வந்து பிளெண்ட் பண்ணணும், கை வலிக்கிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் கரெக்டாக சாதாரணமாக நீங்கள் பிளெண்ட் பண்ணாலே அது சூப்பராக பிளெண்ட் ஆகுது. ரொம்ப வந்து கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லை. பட் வந்து நீங்கள் ரப் பண்ணக்கூடாது. இது எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கு. சப்போஸ் நீங்கள் அதை ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளெண்டர் வந்து பிச்சு வந்துடுது. ஸோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் அதுதான். ஸோ மற்றபடி நீங்கள் ரப் பண்ணலை, பிளெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ஒரு டைம் அப்படி தான் தெரியாமல் ரப் பண்ணிட்டேன் நெக் ஏரியாவில் பண்ணும்போது. ஸோ வந்து பிஞ்சு வந்துருச்சு. அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பிளெண்டர் தான் இது. இதோட ப்ரைஸ் வந்து ₹500 என்னமோ. நான் வந்து ₹450 டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே இதை வச்சுக்கலாம். பிகினர்ஸுமே இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸ் பார்க்காதீங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொருடைய ப்ராடக்ட்டுமே ப்ரைஸாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ரைஸியாக இருக்குன்னு எல்லாமே அஃபோர்டபுளாக போயிட்டா கண்டிப்பாக லுக் நம்மளுக்கு நல்லா வராது. லாஸ்டிங் இருக்காது, வாட்டர் ப்ரூஃப் இருக்காது, ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு மெயின் பார்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ வந்து நல்லா அவங்க நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். லிக்யூட் கன்சீலர் அவங்களோட அந்த ஹைலைட் ஏரியாலாம் இருக்கும் இல்லையா, அண்டர் ஐ கீழே, அப்புறம் மூக்குக்கு மேலே, சின்னில் அண்ட் ஃபோர்ஹெட்டில் இங்கெல்லாம் வந்து நான் டெபாசிட் பண்ணிவிட்டு சேம் பியூட்டி பிளெண்டர் வச்சே வந்து நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லாவே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ண பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். ஒரு பிகினர்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். அந்த மெத்தட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அவசரமே தேவையில்லை. உங்களுக்கு அவங்க ஒரு டைம் தராங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 hour முன்னாடியே போய்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லுக் நல்லா வரும். ஸோ நான் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்து அவங்க அண்டர் ஐ ஏரியா, ஃபோர்ஹெட், ஆஸ் யூஷுவல் கன்சீலர் நான் எங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும் அங்கே எல்லாமே லூஸ் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். அதாவது பேக்கிங் பண்ணிக்கிறேன். மற்ற இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கன்சீலர் பண்ண இடத்துல மட்டும் நான் பேக்கிங் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஐப்ரோ ப்ரொமேட் எடுத்து ஐப்ரோஸை வந்து நான் லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணுறேன்.
எப்போவுமே நான் யாருக்குமே அதிகமாக வந்து அதிகமாக நான் அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா ஐப்ரோஸ் நம்ம அதிகமாக அப்ளை பண்ணிட்டோம், கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு, இல்ல அவங்க ஷேட விட கொஞ்சம் நம்ம டார்க்கான ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க ஃபேஸ் டோட்டலா மாறிடும். நல்லாவே இருக்காது. ஏன்னா வந்து ஐப்ரோஸ்ல தான் ஃபேஸே அழகா காமிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோனே அவங்க ஐப்ரோஸ் தான் நம்ம கண்ணு போகும். ஒரு ஒரு பிரைடுக்கு கம்பல்சரி அவங்களுடைய ஐஸ் அண்ட் ஐப்ரோஸ் தான் ரொம்ப ரொம்ப மெயினா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ வந்து ஐப்ரோ ப்ரோமைட கரெக்டான ஷேடில் சூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக மைல்டாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐப்ரோ வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஐப்ரோ இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு பேக்கோடைய ப்ரஷ் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு லைட்டாக வந்து அந்த ப்ரஷ் பின்னாடியே கோம் மாதிரி இருக்கும், அதை வச்சு நான் லைட்டாக கோம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐலிட்ஸில் வந்து நான் கன்சீலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் வச்சு அதை செட் பண்ணுறேன். ஏன் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம போடுற ஐஷேடோ வந்து பாப்பாக தெரியணும். நம்ம பிங்க் கொடுக்கணும்னா அது பிங்க் கலராகவே அங்கே இருக்கணும் பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அப்படின்னா, அப்போது நம்ம கம்பல்சரி ஐஸையும் இந்த மாதிரி கன்சீல் பண்ணி பவுடர் வச்சு செட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, டிரான்சாக்ஷன் ஏரியாவில் ஒரு நியூட் ப்ரௌன் ஷேட் வச்சு அவங்களுக்கு நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ ஐஷேடோவுமே நல்லா பிளெண்ட் பண்ணணும், நிறைய பிளெண்ட் பண்ணணும். பிளெண்டிங். ஒரு பேஸாக இருக்கட்டும், ஐஷேடோ ஒர்க்காக இருக்கட்டும், பிளெண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளெண்டிங்ன்ற விஷயத்த வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பிளெண்டிங்கில் தான் இருக்குது நம்மளுடைய ஒர்க்கோடைய பெரிய ஒரு ட்ரிக்ஸுன்னு சொல்லணும்னா. நிறைய டெக்னிக் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டிங். ஐஷேடோ ஒர்க்குக்குமே சரி, பேஸ் ஒர்க்குக்குமே சரி. ஸோ ஐஷேடோ ஒர்க்குக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நியூட் ப்ரௌன் ஷேட் வச்சு நான் அவங்களுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஒரு பிங்க் ஷேட், ஒரு மைல்டான பிங்க், அது என்ன சொல்லலாம்னா மெஜெந்தா பிங்க் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பிங்க் ஷேட் எடுத்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் டிரான்சாக்ஷன் ஏரியாவுக்கு கீழே. இதை பார்த்துனா ரொம்ப நான் குனிஞ்சு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு கரெக்டாக தெரியணும். நான் கரெக்டாக அவங்க ஃப்ரண்ட்டில் நின்று எங்கெங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்து பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன். பொறுமையாக பண்ணால் தான் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் நல்லா வரும். அவசர அவசரமாக பண்ணால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நல்லாவே வராது. ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடும். ஸோ நான் எப்பவுமே வந்து ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்ப்பேன். கரெக்டாக இருக்கா, ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு. மேபி கிளையண்ட் வந்து யோசிக்கலாம், என்ன இவங்க இப்படி வந்து வந்து பார்க்குறாங்க அப்படின்னு, ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா அப்படிலாம் கூட யோசிப்பாங்க நம்ம பண்ணுற மேக்கப்பில். பட் வந்து அப்படி கிடையாது. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அது நல்லா வரும். ஸோ வந்து அவங்க நினைப்பாங்களா, ஏதாவது நினச்சிக்க போகிறாங்கன்றதுக்காக நீங்கள் அதை பார்க்காம பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக தான் நினைப்பாங்க மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறமா, என்னடா இது நல்லாவே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நினைக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ அவங்க நினைக்கிறத பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நின்று பாருங்கள். நம்ம போட்டிருக்க ஐஷேடோ நல்லாயிருக்கா, பேஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு பார்த்து அப்போவே நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ நான் இவங்களுக்கு என்ன பண்ணுறேன், அந்த ஒரு மெஜந்தா ஷேட் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஹூடா பியூட்டிலேருந்து ஒரு கிளிட்டர் ஷேட், ரெட் பிங்க் மாதிரியான ஒரு மாதிரி கோல்டு மாதிரியாமல் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு சென்டர் ஐலிட்ஸில் டெபாசிட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு அகெயின் நான் வந்து பார்க்குறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப குனிஞ்சி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து பரவாயில்ல. அந்த பெயின், அந்த கஷ்டம்லாம் எனக்கு அப்போ தெரியாது. நான் அதை காமிச்சிக்கவும் மாட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுற ஒர்க் வந்து பக்காவாக வரணும். என்னோடய கிளையண்ட்டுக்கு என்னுடைய ஒர்க் ரொம்ப பிடிக்கணும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பிடிக்கணும்னு எதிர்பார்ப்பேன். ஸோ இந்த கிளையண்ட்டோட ஃபேஸ் பார்ப்பேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிளையண்ட் பார்த்திங்கன்னா மிரரே கேட்கல. ஸோ மிரரே கேட்காம என்னை நம்பி ஃபுல்லாக அப்படியே கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னும் சின்சியராக நம்மளை நம்பி ஃபுல்லாக அவங்க ஃபேஸ் ஒப்படைச்சிட்டாங்கன்னும் போது நம்மளுக்கு அந்த பொறுப்பு இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவேன். எனக்கு அந்த சின்சியரிட்டியும் என்னோடய ஹானஸ்ட் அண்டு என்னுடைய ஹார்ட் ஒர்க் தான் என்னுடைய பெரிய ப்ளஸ்ஸாகவே நான் நினைப்பேன். ஸோ வந்து அதெல்லாம் தான் என்னுடைய மேக்கப்பை வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லா கொண்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாறி இருக்குது. சாரி, ப்ளீஸ் இக்னோர் இட். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு ஐஷேடோ ஒர்க் முடிச்சுட்டு ஜெல் லைனரை வச்சு நான் அவங்களுக்கு லைன் பண்ணிடுறேன். ஐலைனர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அவங்களுக்கு லிப் லைனர் பண்ணுறேன். லிப் லைனருக்கு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து எடுத்து ஒரு டார்க் பிங்க் ஷேடை வந்து நான் வந்து லிப் லைன் பண்ணிக்கிறேன். லிப் லைன் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது லிப் நல்லா ஒரு கான்டோரிங்காக இருக்கும். ஒரு கரெக்டான ஷேப்க்கு நம்ம லிப் வந்து வந்து லிப்ஸ்டிக் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். கலர் பார்லேருந்து நம்பர் ஷேட் 10 வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இன்னர் கார்னர், ஐஸோட இன்னர் கார்னர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து லைட்டாக கிளிட்டர் ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் இந்த டியூவி ஃபினிஷ்க்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்குமே நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரஷ் அண்ட் ஹைலைட்டரும் யூஸ் பண்ணிட்டேன். காமிக்க முடியல வீடியோல. ஸோ என்னோட வீடியோ எடுக்கிறவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னும்போது என்னால் எனக்கு கொஞ்சம் ஸ்டெப் வந்து மிஸ் ஆயிடுது இதில. இவங்களுடைய ரெக்யூர்மெண்ட் என்னென்னா, ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன் எடுத்து ஃப்ரண்ட் பிரைட் பண்ணிவிட்டு பின்னாடி லைட்டாக பஃப் வச்சுட்டு ஃபுல்லாக ஜவுரி முடி வச்சு பின்னிடும். ஸோ இவங்களுடைய இதுதான். நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி தான் ஹேர் வந்து அயனிங், கிரிம்பிங்லாம் நான் பண்ணிவிட்டு இவங்க ஹேர் ஆல்ரெடி ஷைனிங்காக தான் இருந்துச்சு. நான் கிரிம்பிங் மட்டும் தான் பண்ணேன். கிரிம்பிங் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஹேர் வந்து நல்லா பிரைட் பண்ணிவிட்டு பின்ன ஃப்ரண்ட்டில் வந்து நான் பார்க்குறேன். ஸோ ஃபேஸ்க்கு செட் ஆகுதா, இல்லை ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணுமான்னு பார்த்து நான் பண்ணுறேன். ஸோ இதுதான் எங்களோட ஃபைனல் அவுட்புட். அவங்களுடைய வந்து ஜுவல்ஸ்லாம் வந்து அப்படியே செட் ஆகிறதுக்கான ஸ்டிக்லாம் நான் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு நல்லா ஃபுல் ஒர்க் நான் பண்ணி கொடுத்துட்டேன். பின்னாடி வந்து அதே மாரி தான் ஜவுரி முடி வச்சு செட் பண்ணிவிட்டு, அவங்களே வேணிலாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதேமாரி வந்து நான் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். ரொம்பவே அழகா இருந்தது. அவங்களுடைய ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேஸ் மேக்கப் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு மேக்கப்பு. ஸோ உங்கள் யாருக்காச்சுடைய மேக்கப் பிடிச்சிருக்கு, உங்களுடைய ஈவெண்ட்டுக்கு, உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு என்ன நீங்கள் புக் பண்ணணும் மேக்கப்புக்கு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக புக் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லலாம். இல்லை என்னோட இன்ஸ்டா ஐடியை நான் சொல்கிறேன், ப்ளஷ் பியூட்டி மேக்கோவர். ஸோ இன்ஸ்டாலேயே நீங்கள் எனக்கு வந்து டிஎம் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பெஷல் டேவை ப்ளஷ் பியூட்டியோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த மேக்கப் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா.